Hey, this is very bad, man. I never expect this from you. நம்ம விடிபி சொல்கிற மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்டே பண்ணல மேன். இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவை பற்றி எரியுது, ஃபயராக போகிற அளவுக்கு கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறாங்க. நேற்று ஈவினிங் ரிலீஸ் ஆன இந்த சாங். ஸோ ஜென்னி அப்படின்ற ஒரு படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் இது வரைக்கும் காட்டாத கவர்ச்சி. ஸோ மற்ற நடிகைகள் என்ன தான் பிக்னியே போட்டு காட்டினாலுமே அதுக்கு ஈக்குவலான ஒரு அழகு, அந்த ஒரு கவர்ச்சி விக்னி போடலனாலுமே அதுக்கு ஈக்குவலான ஒரு கவர்ச்சியான ஒரு சாங்கை ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம கல்யாணி போட்டிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க இவ்வளோ கவர்ச்சியாக காட்டினதே இல்லை. இதுவே கவர்ச்சியான்னு கேட்கலாம், ஆனால் இவங்க ஓப்பன் தொப்பில் காட்டினதே இல்லை. இந்த மாதிரி ஓப்பனாக ஃப்ரீயான ஒரு தொப்பில் காட்டினதே கிடையாது இது வரைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஃபேமிலியிலேருந்து வந்ததால் கவர்ச்சி காட்டாமல் நடிச்சிட்டு வந்தாங்க. 32 வயசாகுது கல்யாணிக்கு. ஸோ இது வரைக்குமே அந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டாமல் பொத்தி சேரீயில் அப்பப்போ அரசல் பொருசலாக காத்தடிக்கும் போது டான்ஸ் ஆடும்போது வெளியே தெரியுமே தவிர ஓப்பன் தொப்புள் காட்டல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் இப்போது இந்த ஜென்னி படத்தில் ஜெயம் ரவி கூட இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் கல்யாணி தான் ஹைலைட். ஆனால் கல்யாணி கூட கீர்த்தி ஷெட்டியும் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பெல்லி டான்ஸ், அந்த இடுப்பு ஆட்டி வளைச்சி நெளிச்சு ஆடுறக்கூடிய ஆட்டம்லாம் வேறு மாதிரி. ஸோ நேற்று மட்டுமே 3 தடவை தெரிக்க விட்டாங்கன்ற மாதிரி. நீங்கள் எத்தனை தடவை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்து கண்ட்ரோல்டாக இருக்கவே முடியாது. ஸோ பேசும்போதே தெரியுது எந்த அளவுக்கு குளறுது இல்லையா. அந்த அளவுக்கு பிரியா கல்யாணி வேலையை பார்த்துருக்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான இடுப்புங்க, எப்பா என்ன மாதிரியான தொப்புள், இவ்வளோ ஓப்பனாக பார்த்து இந்த மாதிரி இவ்வளோ சின்ன விஷயந்தான் இதை பார்த்தா கரெக்டாக. இது சின்ன கவர்ச்சி தான். பட் ஆனால் காட்டக்கூடிய ஆள் இருக்குல்ல, பக்கத்தில் கீர்த்தி ஷெட்டி தான் காட்டுறாங்க. ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய காட்டியிருக்கிறதால கீர்த்தி ஷெட்டியை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம கல்யாணி. 2 பேருக்குமே 10 வயசு வித்தியாசம். ஸோ 10 வயசு குறைஞ்ச ஒரு நபர் கூட போட்டி போட்டு நம்ம கல்யாணி இந்த ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க. ஸோ அந்த தொப்புள் போட்டு ஆட்டுறதும், அந்த தொப்புள் குலுங்குது பாருங்கள். முன்னழுகு குலுங்கிறத பார்த்துருக்கோம், பின்னழுகு கூட குலுங்கி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ தொப்புள் குலுங்கி பார்க்குறதெல்லாம் வேறு மாதிரி. ஸோ கீர்த்தி கூட தன்னுடைய முன்னழகை குனிஞ்சு காட்டல, ஆனால் கல்யாணி காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு, ஏன் இவ்வளோ கவர்ச்சி திடீர்னு இறங்கிட்டாங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஷாக்கு. அதனால தான் அந்த சோஷியல் மீடியா பற்றி எரிஞ்சிட்ருக்கு. எங்கே பார்த்தாலும் கல்யாணி தான். ஸோ 2 பேருமே சூப்பராக கவர்ச்சி காட்டி தொப்புள் காட்டி ஆடி இருக்கிறாங்க அந்த படத்தில். அந்த ஜென்னி படத்தில் அபதி அப்படின்ற சாங் வருது. பார்க்கலன்னா பார்த்துருப்பீங்க முக்கால்வாசி பேர். பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. நைட்டு வேறு சரியான ட்ரீட் தான். ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி நடித்த, அது கல்யாணி லீட் ரோலாக நடித்த லோகா சாப்டர் 1 செம்ம ஹிட்டு. மலையாளத்தில் இது வரைக்குமே ரிலீஸ் ஆன படங்களில் டாப் ஹிட் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. 150 கோடிக்கு மேலே கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சுட்டு, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நடிச்சுட்டு, அப்படியே அடுத்த படம் ஒரு கவர்ச்சி, பயங்கரமான ஒரு கவர்ச்சி மெட்டீரியலாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எப்பா சூப்பருங்க. இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. அப்படி இருக்குது வேலைப்பாடெல்லாம். இங்கே பாருங்கள், கல்யாணிலாம் இப்படி குனிஞ்சு காட்டி பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்ததில்லப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடிச்சிருந்தா என்னை கரெக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் போய் பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி குனிஞ்சு காட்டி தொப்புல குலுக்கி காட்டியெல்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை கிட்ட இருந்து இந்த மாதிரி கவர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஜெயம் ரவியும் ஈக்குவலாக இறங்கி வேலை செஞ்சுருக்காப்புல. ஸோ டிவோர்ஸ் ஆனது தான் ஆச்சு. ஒரே குஜால் தான் தலைவனுக்கு. ஒரு பக்கம் கனிஷா கூட ஒரு ஆட்டம், இன்னொரு பக்கம் 2 இளம் நடிகைகள், அதுவும் ரொம்ப க்யூட்டான நடிகைகள். கவர்ச்சியே காட்டாத கல்யாணி கூடலாம் கவர்ச்சி காட்டி தொப்புலெல்லாம் கைவிட்டணுன்றாப்புல. கல்யாணியோட தொப்புல் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ஸோ அதுதான் அல்டிமேட்டான ஒரு கவர்ச்சியே கல்யாணி காட்டினதில். ஸோ பாருங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கல்யாணியா இல்லைனா உங்களுக்கு கீர்த்தி ஷெட்டியா, 2 பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப இந்த பாட்டில் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ கீர்த்தி அவர் கல்யாணி அப்படின்றத டைப் பண்ணுங்கள். 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் 10 வயசு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் ஜெயம் ரவி போட்டு அடிக்கிறாப்புல. அதுவும் ஒரு பக்கம் கல்யாணி, இன்னொரு பக்கம் கீர்த்தி. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.